சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல துணிக்கடையில் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த 7 மணி நேரமாக இந்த தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் அங்கே இருந்து மீட்பு பணிகள் மற்றும் தீயணைப்பு வேலைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். மேலும் பல தீயணைப்பு வீரர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தொடர்ந்து பல தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ராமச்சந்திரன், சொல்லுங்க, இப்போ அந்த தீயணைப்பு பணிகள் எப்படி இருக்கிறது? கூடுதலாக வண்டிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? சென்னை தியாகராய நகரில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கடையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்களை உடைத்து உள்ளே சென்று அவர்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறது. குறிப்பாக ஸ்கை லிஃப்ட் எனப்படக்கூடிய அந்த உயரமான ஏணியின் மூலமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டிடத்தின் 6வது தளத்திற்கு உள்ளே சென்று அங்கே முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கிளாஸ்களை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த புகையை வெளியேற்றுவதும் உள்ளே இருக்கக்கூடிய தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக ஈடுபட்டு வருகிறாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் தற்பொழுது தீயானது அருகில் இருக்கக்கூடிய அந்த புகை மண்டலமானது அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் தீயை இதுவரைக்கும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. தரைத்தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக போராடி வருகின்றனர். 9 தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இணை இயக்குனர் சாகுல் அமீர் தலைமையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அக்கட்டிடத்தின் 7வது தளத்தில் இருக்கக்கூடிய உணவகத்தில் இருந்த 12 பேரை ஸ்கைலிப்ட் உதவியுடன் பத்திரமாக படிப்படியாக மீட்டு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக புகைமண்டலமாக காட்சியளிப்பதால் அனைவருக்குமே கண் எரிச்சல் ஏற்படுகிறது. மேலும் மூச்சு திணறலும் ஏற்படுவதாகவே பொதுமக்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். இதனால் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். மேலும் இந்த தீயை அணைக்கும் பணி காலதாமதம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய கடையின் இடது மற்றும் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கடைகள் உள்ளன. அந்த கடைகளுக்கும் தீ விபத்தானது மேலும் சென்று அங்கு இருக்கக்கூடிய பொருட்களும் சேதம் அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் தீயை அணைக்க வேண்டும் என்றும் வியாபாரிகளும் பொதுமக்கள் தரப்பிலும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மீட்டர்களில் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளுக்கும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெரிய வணிக நிறுவனங்களும் இந்த பாலத்தின் கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகளும் இன்று விடுமுறை அளித்துள்ளனர். ஆகையால் அவர்களும் இங்கே வருவதை தவிர்த்துள்ளார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள அந்த கட்டிடத்தை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே வர வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்னை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். ஹேமா, ராமச்சந்திரன், சொல்லுங்க, இப்போ அந்த தீ விபத்து நடைபெற்ற கட்டிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7 மாடி கட்டிடம், எங்கே இருந்து அந்த தீ பற்றி இருக்கிறது என்பது குறித்த தகவல் ஏதாவது தெரிந்ததா? அந்த சென்னை சில்க்ஸ் கடையை சேர்ந்த ஊழியர்கள் அங்கே வந்திருக்காங்களா? கையில ப்ளூ பிரிண்ட் ஏதாவது தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? ராமச்சந்திரன், தற்போது தீ விபத்து ஏற்பட்டுள்ள கட்டிடத்தில் தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தீ விபத்தானது காலை 4 மணி அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையிடம் கேட்டபொழுது மின்கசிவின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தரைத்தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்டில் தான் இந்த தீ விபத்தானது உருவாகியுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டு முதலில் சிறிய அளவில் புகை மூட்டமானது உருவானது. அதில் அங்கே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்காக ஏராளமான பரிசு பொருட்களை அங்கே சேமித்து வைத்துள்ளனர். அங்குதான் முதல் கட்டமாக தீ விபத்தானது உருவானது. அதன் பிறகு முதல் தளத்தில் இந்த கடையின் முதல் தளத்தில் மிக பிரதானமான பிரிவான தங்க நகைகள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தளமானது செயல்பட்டு வருகிறது. அங்கும் தற்பொழுது தீ விபத்தானது பரவி கிட்டத்தட்ட 7 மாடி அளவிற்கும் முழுவதுமாக தீ விபத்தானது தற்பொழுது பரவி உள்ளது. ஆகையால் உள்ளே இருக்கக்கூடிய தங்க நகைகள் மற்றும் ஜவுளி பொருட்கள் அனைத்துமே தீயில் எரிந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்
நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த அனைத்து ஜவுளி பொருட்கள் மற்றும் தங்க நகைகள் தீ விபத்தில் சேதமாயிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் மேலும் ஒரு தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வாகனங்கள் தற்பொழுது இங்கு வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீங்க சொன்னது மாதிரி இந்த பகுதியின் கட்டிடத்தின் பிரதான பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது நேரடியாக தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சுமார் ஒரு 7:30 மணி அளவில் 7:30 மணி நேரம் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் போராடி வருகின்றனர். ஆனால் தீ இதுவரைக்கும் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. மேலும் வியாபாரி சங்கத்தை பொறுத்தவரை இதுபோன்ற வணிக பகுதிகளில் கூடுதலாக தீயணைப்பு துறையைச் சேர்ந்த அலுவலகம் திறக்கப்பட வேண்டும். இந்த பகுதி தற்பொழுது தீயணைப்பு துறை அலுவலகம் ஒரே ஒரு அலுவலகம் மட்டுமே செயல்படுகிறது. ஆகையால் கூடுதல் அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதுபோன்ற வணிக பகுதிகளுக்கு நவீன தீயணைப்பு சாதனங்கள் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். தொடர்ந்து ஒரே ஒரு ஸ்கை லிஃப்ட் மட்டுமே கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் அதிநவீனமான உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வியாபாரிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. குறிப்பாக தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தீ தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கும் தீயானது செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும் அதே போல சென்னை மாவட்ட ஆட்சியரும் இங்கே வருகை தந்து தீ விபத்து நடந்த கட்டிடத்தையும் பார்வையிட்டனர். அது மட்டுமில்லாமல் அனைத்து ஒத்துழைப்பையும் தீயணைப்பு துறைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் தீயணைப்பு துறை, சென்னை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகிய ஒருங்கிணைந்து தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சில மணி நேரங்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேமா.